பூங்காற்று திரும்ப அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா ஆனந்திக்கும் வீரபத்ரனுக்கும் கோர்ட்டில் டிவோர்ஸ் கேஸ் நடக்குது. அந்த 2 நாள் டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கோர்ட்டில் டிவோர்ஸ் கேஸ் நடக்குது. அப்போ ஆனந்தி பார்த்திங்க அப்படின்னா தான் செஞ்ச குற்றத்தெல்லாம் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு 2 நிமிஷம் மட்டும் டைம் கேட்குறாங்க பேசுகிறதுக்கு. அவள் பேசும்போது பார்த்திங்க அப்படின்னா நான் ஏன் வீரபத்ரன் கூட வாழ முடியாது அப்படின்னு சொன்னேன்னா அவருக்கு ஆண்மையே இல்லை, நான் நினச்சது கூட அவர்கிட்ட ஒரு தாம்பத்திய வாழ்க்கையை கூட என்னால் வாழ முடியல, அப்படி இருக்க ஒருத்தர் கூட நான் எப்படி வாழ முடியும்னு கேட்குறாங்க. இதனால் வீரபத்ரனுக்கு தன்னோட ஆண்மையே வர சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவம் கோர்ட்டுன்னு கூட பார்க்காம ஆனந்தியை எல்லாரும் முன்னாடியும் ரொம்பவே மோசமாக திட்டிடுவாங்க. உன்னை கொடுமை பண்ணுறதுக்கு தாண்டி உன்னை நான் கல்யாணமே பண்ணேன், அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட உன்னை நான் என் கூட இருக்கணும்னு நினைக்கிறது உன்னை கூட்டிகிட்டு போய் கொலை பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியுமே சொல்லிடுறாங்க. இதை ஜட்ஜும் கேட்டு வீரபத்ரன் மேலே தான் தப்பு இருக்குது, வீரபத்ரன் தான் ஆனந்தியை கொடுமை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரிய வருது. இதனால ஜட்ஜு பார்த்திங்க அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் கொடுத்துட்றாங்க. ஆனந்தியும் ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. அதே மாதிரி வீரபத்ரனையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்லேருந்து வெளியே வந்தப்போ பார்த்திங்க அப்படின்னா மழை பெஞ்சிட்ருக்கோம். ஆனந்தி தனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இனிமேல் எந்த ஒரு கொடுமையும் அனுபவிக்க தேவையில்லை அப்படிங்கிற சந்தோஷத்தில் மழையில் நனைஞ்சு அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இனிமேல் ஆனந்தி லைஃப்பில் வீரபத்ரன் இருக்கவே மாட்டாங்க, அவங்களோட லைஃப்பை அவங்க நிம்மதியாக வாழ போகிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.